ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம விளையாடி போட்டு ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் சார்பா 40 பேருக்கு ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் செஞ்சு கொடுக்க போறோம். ஆல்ரெடி 160 இடியாப்பத்தை நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ நாம ஆட்டுக்கால் பாயாவை செஞ்சிடலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க நம்ம 10 ஆட்டோட காலை வச்சு ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யணும் பார்க்கலாம். லைட்டா சுடுதண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஆட்டுக்கால் மசாலா அளவுகளை 10 டிவைட் பண்ணி நீங்க உங்க வீட்டில் இந்த பாயாவை செஞ்சுக்கங்க. அது 4 பேருக்கு போதுமானதா இருக்கும். எப்பவுமே ஆட்டுக்கால் அலசும் போது சுடுதண்ணியை நார்மலான சூடாக இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ வாங்க நம்ம பாயாவுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். 2 வெட்டி வச்சு 40 ஆட்டுக்கால், இதுக்கு மேல 2.5 கிலோ பெரிய வெங்காயம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 4 வெங்காயம் முங்கி மேலே வரணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே மல்லித்தூள் 150 கிராம், ஜீரகத்தூள் 100 கிராம், இந்த காலுக்கு தேவையான உப்பு. கால் நல்லா வேகட்டும். இந்த தண்ணி வத்த நீங்க பச்சை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பாயாவுக்கு தண்ணியோட அளவுலாம் கிடையாது, நல்லா கொலன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அதே மாதிரி இந்த கால் வேகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாம வீட்டில் குக்கர்ல ஒரு 7-8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க. அதே மாதிரி குக்கர்ல தண்ணி ஊற்றும் போது கால் முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ கால் நல்லா வெந்ததும் ஆட்டுக்கால் பாயாவை செஞ்சிடலாம் வாங்க. கால் நல்லா வந்துருச்சு. இப்ப சட்டியை இறக்கிடலாம். தாளிப்புக்கு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்ட சுத்தமான கடலெண்ணெய் ஒரு 300 ml. இந்த எண்ணெய் நீங்களும் வாங்க விரும்புனீங்கன்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 1/2 கிலோ வெங்காயத்தை போட்டுக்கலாம். கையோட பட்டக்கரை மிளகாய் பொடி 20 கிராம். ஓரளவு வதங்கட்டும். இப்ப 1/2 கிலோ தக்காளி, 10 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி மல்லித்தலை, புதினா போட்டுக்கலாம். 4 கால்ல செய்யும் போது 3 விரல் அடங்குற மாதிரி கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினாவை போட்டுக்கங்க. கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்தா போதும். அதே போல பாயாவுக்கு சூப்புக்கு வித்தியாசமா தண்ணி தான். ஆனால் தேவையான தண்ணியை ஃபைனல் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இதுல கொஞ்சம் கவனமா இருங்க. தக்காளி ஓரளவு வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாட போக வதக்கிக்கங்க. அடுத்து மட்டன் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா எல்லாம் 50 கிராம் இருக்கு. இதுங்களை போட்டுக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. அதோட தேவையான உப்பு போட்டுக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 4 காலில் செய்யும் போது நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சதும் அதை அப்படியே இறக்கி வேக வச்ச கால் சட்டி அடுப்பில் ஏற்றி இந்த மசாலாவை கொட்டி ஒரு கொதிக்க விட்டு தேவையான தண்ணி உப்பை சரி பார்த்து மிளகுத்தூளை தூவி சும்மா சுட இடியாப்பத்தை ஊற்றி சாப்பிட்டோம்னா ஆகா சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கிடலாம். கால் வேக வச்ச சட்டியை ஏற்றிக்கலாம். லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ தாளிச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். இப்போ தேவைப்பட்டா தேவையான தண்ணி ஊற்றிக்கங்க. இந்த இடத்துல தேவையான உப்பு போட்டுக்கங்க. நல்லா கொதிக்கட்டும். கடைசியா மிளகுத்தூள் 50 கிராம் தூவி இறக்கிடலாம். பாயால தண்ணி அளவு இந்த அளவு திக்கா இருக்கணும். அவ்வளவுதான், சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். எங்களுக்கு 6 காலி 20 இடியாப்பத்தை சேர்த்து செஞ்சுதான் உங்களுக்கு வேணும் நாங்கள் சாப்பிட்டு காமிச்சிருக்கோம். பாயா சொல்லவே தேவையில்லை, அதோட சுவையே தனி தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.